என்னும் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓவிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். ஓவிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். கோவையின் திருப்பாவை வாசகன் எனும் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓவிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். ஓவிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். வானரம் மணியாக பலம் வரும் மணநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மாகனி பனி நாளில் மங்கையர் இடம் தோளில் மாகனி பனி நாளில் மங்கையர் இடம் தோளில் கார்குடல் வடிவாக கண்ணன் வந்தான். கார்குடல் வடிவாக கண்ணன் வந்தான். கோவையின் திருப்பாவை வாசகன் எனும் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓவிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். ஓவிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். நாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திரி பார்த்து கண்ணன் வந்தார். அஷ்டமி திரி பார்த்து கண்ணன் வந்தார். அந்தியில் நிறமாறி சந்தியில் முகமாறி அந்தியில் நிறமாறி சந்தியில் முகமாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். கோவையின் திருப்பாவை வாசகன் எனும் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓவிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். ஓவிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். பொன்மகள் பாஞ்சாலி பூதுகில் தலை காக்க செந்தலின் வடிவாக கண்ணன் வந்தார். செந்தலின் வடிவாக கண்ணன் வந்தார். ஓமுக பாட்டலின் புயல்களை காத்திட கீதையின் வடிவாக கண்ணன் வந்தார். கீதையின் வடிவாக கண்ணன் வந்தார். ஏழை குசேலனுக்கு தோழமை தாழ்ந்த வாழ வைப்பான் என்று கண்ணன் வந்தார். வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தார்.
பாடிய பாடுங்கள் பலம் வந்து பாடுங்கள் பாடிய பாடுங்கள் பலம் வந்து தேடுங்கள் வந்து நிற்பானந்த கண்ணன் என்பார் வந்து நிற்பானந்த கண்ணன் என்பான் கோரையின் திருப்பாவை வாசகன் எனும் பாவை கூப்பிடும் குறுங்கீட்டு கண்ணன் வந்தார் மாணவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓவிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார் ஓவிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். இப்படியாகவே மைத்துனனாகிய கண்ணனை விளக்கி புகழ்ந்து அழைத்தார் மாயவனை சிவபெருமான். மாப்பிள்ளை, நீங்கள் செய்த உதவியை ஒருபோது நான் மறக்க மாட்டேன் என்றதும் மாயவன் கண்ணன் சென்றுவிட்டார். மகாதேவர் நினைக்கிறார், பார்வதி உன் அண்ணன் கொண்டு வந்த ஒருபடி மண்ணை நான்காக கூறு பங்குவை என்று சொன்னார். மாயவன் கொண்டு வந்த மண்ணை நான்காக பங்கு வைத்தார். மகாதேவரானவர் 4 பங்காக மண்தரைக்க நடுவில் கைலாசம் தானாகவே உதித்தது. இருந்தது வெள்ளி கைலாசமலை. இப்பொழுது தானாக உருவாகியது தங்க கைலாசமலை. கைலாசமலை தானாக உருவாகினால் தேவாதி தேவுக்களும் அட்டதுக்கும் பாலர்களும் எல்லோரும் அமர்ந்தார்கள். அப்படி பார்வதியும் அமர்ந்தால் கைலைங்கிற மலைகள். பார்வதி, இந்த கைலாசம் எப்படி இருக்கிறது இப்போது? சகதிமா இருக்கு. எப்படிப்பட்ட கைலாசமாகப்பட்டது? வெள்ளியங்கிரி மலை என்று சொல்லக்கூடிய கைலாசத்தை வருவதும் இப்போது தங்கம் போல் ஜலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் சகதிகள் நிறைந்திருக்கிறது. பார்வதி, இந்த கைலாசத்தை உன்னால் சுத்தம் பண்ண முடியுமா? காலையும் மாலையும் உங்களுக்கு பாத பூசை செய்வதுதான் என் வேலை. அப்படியா? பாத பூசை செய்து காலவாரி விடுவதுதான் என் வேலை. அப்படியா பார்வதி? வேற எனக்கு இந்த சுத்தம் பண்ணதுக்கெல்லாம் எனக்கு எங்க நேரம் இருக்கு? அப்படின்னா ஒரு நாள் கைலாசத்தை சுத்தம் பண்ண முடியாது. பகவானுக்கு காலவாரி வேணும் பார்வதி. நன்றி தேவரே, உம்மால் இந்த கைலாசத்தை சுத்தம் பண்ண முடியுமா? முதல் கோட்டை காவலாளி என்னால முடியாது. நாரதரே, உங்களால் முடியுமா? ஐயோ, நான் 3 லோகத்தையும் சுற்றி வராம எனக்கு கண்ணுல தூக்கம் வராது. அட்டதுக்கு பாடல்களே, உங்களால் அரண்கையை சுத்தம் செய்ய முடியுமா? முடியாது சுவாமி. தேவாதி தேவுக்களெல்லாம் சிவபெருமானுடைய வாதத்தை வணிந்து கொண்டிருந்தார்கள். ஏதாத காரியத்தை எங்களிடத்தில் உரைக்கிறீரே ஈஸ்வரா, இந்த கைலாசத்திலே நாம், அதாவது நாடாளும் ஒரு மன்னனாக இருந்தாலும் வீடாளுவதற்கு பெண் ஆண்டு வேண்டும். கைலாசத்தை சுத்தம் செய்ய வேண்டுமானால் ஒரு பெண்மணியை பிறவி செய்வோம். பெண்மணியானவள் பிறக்க வேண்டுமானால் கைலைக்குள் யாகத்தை வளையுங்கள் என்று சொன்னார் தேவுக்கள். மகாதேவனுடைய வார்த்தை கிழங்கி தேவாதி தேவுக்களெல்லாம் பட்ட கைலாசத்திலே யாகம் வளர்த்தார்கள். யாகத்தினுடைய வகையானது ஈசனுடைய மேல் ஈடுபடுகிறது. இடகலை சுலைமுனி என்று சொல்லக்கூடிய 2 ஒன்றோடு ஒன்றாக உறுத்துகிறது. சிவபெருமான் நாளி வழியாக ஒரு பெண்மணி ஆனவள் சட்டென்று பிறக்கிறார். சட்டென்று பிறந்ததினால் அவளுக்கு சண்டத்தி என்ற பெயர் கொடுத்து பகவான் பார்வதியை அழைத்தார். அம்மா பார்வதி, இந்த பெண்மணி பிறந்ததற்கு எதுக்கு உனக்கு தெரியுமா? என்ன சுவாமி? எங்க போயிருந்தா இவ்வளவு நேரமும் என்ன சொல்லுங்க. இந்த பெண்மணி பிறந்திருக்கிறது ஒரு பெண் குழந்தை. இது எதற்காக பிறந்திருக்கிறது? கைலாசம் சுத்தம் செய்வதற்காக. அப்படியானால் இப்போது அவள் பச்சிளம் குழந்தையாக இருக்கிறாள். 5 வயது வரைக்கும் நீ அரவணைத்து வளைத்து வா என்று சொன்னார் பகவான். பார்வதியானவள் குழந்தையை வாங்கினால் அழகாகவே அரண்மனையில் வருகிறாள். 5 என்று சொல்லக்கூடிய 7 வயது அடைந்தாள் சட்டத்தை. 7 வயது அடைந்தது பகவான் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். சண்டத்திக்கு வயது 7 ஆகிவிட்டது. பார்வதி அருகிலே அழைத்தாள். அம்மா பார்வதி, இந்த சண்டத்திக்கு கைலாசத்தில் ஏகப்பட்ட வேலை கொடுக்க வேண்டும். மகாதேவருக்கு பூஜை செய்வதற்கு பூக்கள் எல்லாம் வைத்து வர வேண்டும். பருத்த பூ மாலையாக தொடுக்க வேண்டும். மகாதேவர் அபிஷேகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். பகவானுடைய திருவிழா சண்டத்தை வளர்ந்தோரே எப்படி வளர்ந்து வருகிறார் என்று
அம்பிகை பார்வதியானவள் சண்டத்துக்கு 7 வயது தெரிந்ததோ சரி பாவையெல்லாம் சண்டத்தை அழைத்து சிவபெருமானுக்கு பணிவிடை செய்வதற்கு அனுப்பி வைக்கிறாள். அப்படி இப்படி இருக்க தேவாதி தேவர்களெல்லாம் தெய்வலோகத்திலே ஒன்று கூடினார்கள். ஆமா அப்பா தேவர்களே, ஐயா வெகு காலங்களாக வெள்ளியங்கிரி மலையானது நல்ல நிலைமையிலே இருந்தது. ஆமா. ஈசனுடைய நடனத்தினால் வெள்ளியங்கிரி மலை அமர்ந்து விட்டது. இப்போ கைலாசம் வந்து புதிதாக தோன்றி இருக்கிறது. ஆகையினால் நாமல் எல்லோரும் சென்று பகவானை கண்டு தரிசித்து வரலாம். ஆனால் சும்மா எப்படி போவது? புதிதாக தோன்றி கைலாசத்தை பார்க்க வேண்டுமானால் வெறுங்கையோடு போவது முறையல்ல. ஆமா ஈசனுக்கு ஒரு மரம் மாறி வரைத்து கட்டி கொண்டு போக வேண்டும். ஆனால் சிவபெருமான் இந்நாள் வரைக்கும் அணியாத மலரை வரைத்து மாலை கட்ட வேண்டும். அப்படி என்றால் வெள்ளை இருக்கிற பூருக்கு பாத்தீங்களா? ஆமா, வெள்ளருகை அதை பறித்து மாலையாக கட்டி கொண்டு சிவபெருமானுக்கு வெள்ளருகை வரித்தார்கள். அழகாக தேவுக்கள் மாலை கட்டினார்கள். சரி மாலையை சுமந்து கூடைக்குள் வைத்து கைலாச மலை எப்படி பார்க்க வேண்டும் என்று வருகிறார்கள். இப்படி வரக்கூடிய மாறி வைத்திருந்தவை அந்த நினைக்கிறார். எப்படி எல்லா மலர்களும் ஈஸ்வருக்கு சொடியாச்சு. எல்லா பூவினாலும் பார்த்தது. ஆனால் இந்த எருக்கலம் பூவினுடைய வாசம் எப்படி இருக்கிறது என்று தெரியாது. ஆமா இந்த வெள்ளருகனுடைய வாசனத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று கூடையில் இருந்த வெள்ளருகை எடுத்து முகர்ந்து பார்க்கிறான். அதுல ஆமா பார்த்து விட்டார்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம். அட பாவி டேய், நீ எல்லாம் மனுஷன் ஐயா. சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு கொண்டு போகக்கூடிய இந்த வெள்ளருகை மணர்த்தி விட்டாயை. நாற்றம் என்பது மனம் என்று அறியாத குலமாய சண்டனாக நீ போக கடவாய் அப்படி என்ற சாபத்தை கொடுத்தார்கள். சாபத்தை கொடுத்ததும் தேவக்களெல்லாம் இனிமே இவன் நம்ம கூட்டத்தில் ஆகாது ஆமா என்று அந்த கூட்டத்தை